ஒரு காதல். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். ஆனா கையில் வந்து உங்களை டென்ஷன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். உட்காருங்க சார், பேசலாம். இப்படி நம்ம வெளியே சந்திக்கிறத அவங்க பார்த்ததுனால நம்மள தப்பா நினைப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா சார்? நானோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நல்ல மூட்ல தான் இருக்கீங்கன்னா நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா... நிஷா, வேண்டாம். நாம் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, சரி வா கிளம்பலாம். சார் ஒரு நிமிஷம் சார். சார், நான் தானே உங்களை இங்க பர்சனலா பேசணும்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்காக தானே நீங்க வெளியில வந்தீங்க. ஆனா இப்ப எதுக்காக சார் எதுவும் கேட்காம போறீங்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் மூட் சரியில்லை, அதனாலதான். சொல்லுங்க சார். நான் சொல்ல வந்ததை கேக்குறதுக்காக வந்த நீங்க எதுக்காக கையில் நம்மள பார்த்ததும் டிஸ்டர்ப் ஆகுறீங்க? அவளும் என்ன மாதிரி ஒரு ட்ரெயினி தானே. அவளுக்குலாம் எதுக்கு சார் நீங்க பயப்படுறீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் யாருக்காகவும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீயா தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கேள்வி கேட்காத. அது எனக்கு பிடிக்காது. நான் கிளம்புறேன். சார், அந்த கையில் வந்து என்னென்னமோ பேசி சூர்யா சார் மூட் அவுட் பண்ணிட்டாலே. இந்நேரம் நான் நினைச்சத சூர்யா சார் கிட்ட சொல்லிருப்பேன். அதுக்குள்ள அவ வந்து கெடுத்துட்டாலே. இப்ப என் பிளான்ல மொத்தமா கெட்டு போச்சு. எதுக்கு அவ என் லைஃப்ல விளையாடுறானே தெரியலையே. அவளை நான் சும்மா விட மாட்டேன். கயல், நான் சூர்யா சார் அடையிறத யாராலையுமே தடுக்க முடியாது. நான் கண்டிப்பா சூர்யா சார் அடைஞ்சே தீருவேன். இது சத்தியம். இந்த நிஷா எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல. ஆனா இந்த கையல் விஷயத்துல எப்பவுமே அடுத்தவங்க செய்யற காரியத்துக்கு நான் தான் எப்பவுமே குற்றவாளி மாதிரி காட்டப்படுறேன். இப்ப நிஷா விஷயத்திலயும் அப்படியே ஆயிடுச்சு. 1000 தான் அவன் மேல நான் கோவமா இருந்தாலும் இல்ல கோவத்தை காட்டியிருந்தாலும் எந்த பொண்ணும் பார்க்க கூடாத காட்சியை தான் கையல் பார்த்திருக்கா. ஒருவேளை என்னை பத்தி தப்பா நினைச்சிருப்பாளோ? இது வரைக்கும் சின்ன மாமாக்கு இல்லாத குணம் இப்போ இந்த அகாடமிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி வந்துச்சு? சரியோ தப்போ மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுவாரு. இப்பெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோ? சரியோ தப்போ அவ பார்வைக்கு நிச்சயமா தப்பா தான் பட்டிருக்கும். அதனால அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் பெட்டர். எஸ், இவரை பத்தி நான் ஏன் நினைக்கணும்? இவர் எப்படி போனா எனக்கு என்ன? வேண்டான்னு தூக்கி போட்டவரை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? சொல்லுடி மோனிகா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. இப்பதான் மனசளவுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ட்ரைனிங்கா? அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன ஆபீசர் கொஞ்சம் சிடுமூஞ்சியா இருக்காரு. சரி, அதுக்காக நாம கவலைப்பட முடியுமா? அவரு வாழ்க்கையில நல்ல பொண்ண பாத்திருக்கவே மாட்டாரு. அவர்கிட்ட மானே தேனே தேன்மொழியே நான் பேசிட்டு இருக்க முடியும்? எது? ஆள் பார்க்க முரட்டுத்தனமா கொஞ்சம் இல்ல, பயங்கர வில்லன் மாதிரி தான் இருப்பாரு. அவர் நடவடிக்கை அப்படியே தெலுங்கு பட வில்லன் ரேஞ்சுக்கு இருக்கும்னா பாத்துக்கோ. அடியே கையலு, இப்ப நீ பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? கொடரி வித்தக்காரன் எடறி விழுந்தாலும் அதையும் வித்த சொல்லி சமாளிப்பான். நீ எது சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு என்ன பண்றேன்னு.
ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். ஐயோ மாட்டிக்கிட்டனே. இந்த பச்சை தண்ணிய குடிச்சிட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் எனக்கு தெரியும் கையல். அதுலயும் உனக்கு ட்ரைனிங் தர போலீஸ் ஆபீசர்னா என்னால இத கூட கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறன்னு எனக்கு புரியாமலாம் இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் நீ சரியா புரிஞ்சுக்காம இருக்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா நான் எக்ஸ்கியூஸ் மீ. கயல், எதுக்காக நீங்க எல்லாரும் சூர்யா சார் ரூம்ல நின்னுட்டு இருக்கீங்க? கண்ட்ரோல் ரூமுக்கு போலையா? இல்ல அன்பு, சூர்யா சார் வரேன்னு சொல்லிருக்காரு. அது வரைக்கும் எல்லாரையும் வெயிட் பண்ண சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? சரி. நேத்து சூர்யா சார் கிட்ட என் மனசுல இருக்கிற லவ்வ சொல்லிருப்பேன். ஆனா இந்த கையல் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இவ கட்ட அடிச்சிட்டு அங்கங்க சுத்துறத பார்த்து டென்ஷன் ஆனதுனாலதான் சூர்யா சார் அப்புறம் பேசலான்னு போயிட்டாரு. இவளை யார் அங்க வர சொன்னது? என் லைஃப்ல எல்லா விஷயத்திலயும் குறுக்க வந்துகிட்டே இருக்கா. இவளை என்ன பண்றது? நேத்து நல்ல மூடோட ஸ்கூலுக்கு போய் கொலகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு போனா அங்க வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டா. இவ எதுக்காக சூர்யா சாரோட வெளியில சுத்துறா? இவ மோசமானவளாச்சே. அவரை என்ன சொல்லி மயக்கி கூட்டிட்டு போனான்னு தெரியலையே. எனக்கு வர கோவத்துக்கு இவள 4 அறை விடலாம் போல வருது. யார் யாரோட சுத்தினா எனக்கு என்ன? எனக்கு எதுக்கு மனசு வலிக்குது? என்னால அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியல. நான் எதுக்காக உங்க எல்லாரும் வெயிட் பண்ண சொன்னேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நாம் எல்லாருமே இந்த ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம் ட்ரைனிங்ல இருந்து பிரேக் எடுக்க போறோம். ஏன்னா புது கேஸ் விஷயமா ஜெயக்குமார் சாருக்கு ஸ்டேஷன்ல சில மீட்டிங்ஸ் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு லீவா சார்? நாங்க ஹாஸ்டலுக்கு போலாமா சார்? வேண்டாம். இன்னைக்கு மினிஸ்டர் ஆறுமுகநாதன் வீட்ல அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதனால மொத்த விஐபியும் மினிஸ்டர்ஸும் அங்கதான் இருக்காங்க. சோ நம்ம டீம் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பாதுகாப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு அடையார் ஸ்கூலுக்கு போய் கொலகாரனை பத்தி விசாரிக்கலான்னு பார்த்தா இவர் வந்து ஃபங்க்ஷன் அது இதுன்னு குழப்பறாரே. இன்னைக்கு எப்படி இவருக்கு தெரியாம வெளியே போறது? நீங்க எல்லாரும் டியூட்டிக்கு போகும்போது அங்க இருக்கிற விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு வேணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சோ இந்த டாஸ்க்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு. அதனால எனக்கு லீவ் வேணும். சாரி, நீங்க ஊர் சுத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் இன்னைக்கு யாருக்கும் லீவ் கொடுக்கறதா இல்ல. எல்லாரும் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும். இல்லனா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும். ஓகே? எஸ் சார். All are dispersed. சார்.
ஆமா தலைவரே, 8 மணிக்கு ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடும். குடும்பத்தோட வந்திருந்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம் தலைவரே. ஆமாமா, அது இல்லாமல அத சிறப்பா பண்ணிடுவோம். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. நீயும் உன் குழந்தையும் நிம்மதியா இருக்கணும்மா. சார், வாங்க சார். என்ன பந்தோபஸ்துக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சார். ஃபங்க்ஷனுக்கு நிறைய பொலிட்டீஷியன்ஸ், மினிஸ்டர் வர்றதால பந்தோபஸ்து கொடுக்க சொல்லி ஐஜி ஆர்டர் சார். அதுக்காக அகாடமில இருக்கிற ட்ரெயினி போலீஸை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஓஹோ, பரவாயில்ல. ட்ரைனிங் போலீஸ்னா என்ன? அவங்களும் நல்லா சின்சியரா தான் இருப்பாங்க. ஓகே, நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. தேங்க்யூ. அப்பா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் கையில வளையல் போட்டு என் குழந்தைய வரவேற்கும் போது இந்த போலீஸ், துப்பாக்கி, லத்தி எல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கல்லப்பா. சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்களா? ஏன்பா நீங்க இப்படி உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க? எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிற சூழல்ல என் குழந்தை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, நான் எங்கம்மா அப்படி சொன்னேன்? உன் குழந்தை பிறந்து வளரும் போது நீ உன் இஷ்டத்துக்கு வளர்த்துக்கோமா, அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா இப்போ இது வளகாப்பு தானம்மா. என் கட்சிக்காரங்க, மந்திரிங்கன்னு ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டுருக்கேன். கிராண்டா நடத்தினா தானம்மா நம்ம குடும்பத்துக்கு பெருமையா இருக்கும். இது மினிஸ்டர் விட்டு வளகாப்புமா, அத சாதாரணமாலாம் நடத்த முடியாது. அதான் ஒருத்தரையும் விடாம நான் எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கேன். அதனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. இத போய் எப்படிமா அவாய்ட் பண்ண முடியும்? அதனால அவங்க பாட்டுல பாதுகாப்பு கொடுத்துட்டு போட்டோம். நாம நம்ம ஃபங்க்ஷன் நடத்துவோம். இதுக்கு எதுக்குமா கோவப்படுற? நான் என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. எப்படியோ போங்க. அம்மா ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேளுமா. ஐஸ்வர்யா, சார், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. என் பொண்ணு அவ அப்படிதான் சட்டுன்னு கோவப்படுவா. அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அவ ஆரம்பத்திலேயே சொன்னா, நான் தான் கொஞ்சம் கேட்காம மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். அதனால நீங்களும் வந்துட்டீங்க. பரவாயில்ல, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம உங்க டியூட்டியை கவனிங்க. நான் போய் என் பொண்ணை சமாதானப்படுத்திக்கிறேன். ப்ளீஸ் கோ அஹெட். அம்மாடி, என்ன ஒரு திமிரு அந்த பொண்ணுக்கு. ஒரு கர்ப்பிணி பொண்ணா இருந்துகிட்டு எப்படி கோவப்படுறா, எப்படி அவமானப்படுத்திட்டு போறா பாத்தியா? மினிஸ்டர் பொண்ணு இல்லையா, அதான் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம இஷ்டத்துக்கு பேசிட்டு போகுது. இங்க பாருங்க, யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் நாம காதுல வாங்க கூடாது. புரிஞ்சுதா? சாரி சார், நாங்க எங்களுக்குள்ளதான் பேசிக்கிறோன்னு. போலீஸ் வேலைக்கு வந்துட்டா இது எல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். இது எல்லாம் நம்ம பெருசுப்படுத்த கூடாது. நமக்கு நம்ம கடமை தான் முக்கியம். வாங்க, நம்ம டியூட்டியை பார்க்கலாம். என்ன இது, உள்ள போன மகாராசி திரும்ப வந்து நிக்குது? ஒருவேளை நம்மளை அடிச்சு வெளியே துரத்த போறாங்களா? சார், இது என்னோட வளைகாப்பு இன்விடேஷன். நீங்க எல்லாரும் என்னோட வளைகாப்புல கலந்துக்கணும். என்னங்க சார்? மேடம், இப்பதான் நாங்க வந்தது பிடிக்கலன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு போனீங்க. இப்ப நீங்களே வந்து இன்விடேஷன் கொடுக்குறீங்க. எனக்கு புரியல மேடம். சாரி சார், ஐ ரெஸ்பெக்ட் போலீஸ். எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. நான் கோவப்பட்டது எங்க அப்பா கிட்டதான். நான் என் வளைகாப்ப ரொம்ப அமைதியா அழகா கொண்டாடணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்
அத நல்ல சூழல்ல வளர்த்தா போதும்னு நினைக்காம குழந்தை வயித்துல இருக்கும்போதே அத நல்ல சூழல்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அத புரிஞ்சுக்காம எங்க அப்பா இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் அந்த கோவத்துல தான் அவரை சத்தம் போட்டேன், அவ்வளோதான். நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா எங்க ஆசீர்வாதம் இருக்குங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் தப்பாலாம் நினைக்கல. விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதனாலதான் சார் சொல்றேன், இன்னும் 5 மினிட்ஸ்ல உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வரும். நீங்க எல்லாரும் அதை போட்டுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். அதனால நீங்களும் உங்க கடமையை செஞ்ச மாதிரி இருக்கும், நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சீக்கிரமா வந்துருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார். உள்ள போய் உட்காருங்க. அட, என் பொண்ணு உங்களை வேட்டி சேலை கோட்டு சூட்டுன்னு பார்க்க அடையாளம் தெரியாதபடியே மாத்திட்டாளே. அவ மட்டும் மினிஸ்டர் ஆனா போலீஸ் யூனிஃபார்ம நிரந்தரமா மாத்திடுவா. உள்ள போங்க. ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு டியூட்டியும் பாருங்க. சரிங்க, நான் வந்து பாக்குறேன். ஓகே சார். ஓகே, நீங்க போய் மினிஸ்டர் பொண்ணுகிட்ட காட்டிட்டு உள்ள 2 பேரு, அதுக்கப்புறம் உள்வாசல்ல 2 பேரு, அப்புறம் அதோ அங்க ஒருத்தர் நில்லுங்க. சரியா? யார் வந்தாலும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பொதுமக்கள் யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களை செக் பண்றேன். ஓகே? எஸ் சார். போங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல? அன்பு, நீ என்ன பண்ண போற? சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் சார். உடல் மண்ணுக்கு, உயிர் சூர்யா சாருக்கு. ஓ, அப்படின்னா நீ போய் வாசல்ல நில்ல. நான் வரேன். எஸ் சார். ஆள பாரு. வாவ், இப்போதான் எல்லாரும் அம்சமா இருக்கீங்க. நான் சொன்னதுக்காக நீங்க இப்படி மாறினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நாங்க போய் எங்க டியூட்டியை பாக்குறோம். நோ நோ நோ, வாங்க வந்து உட்காருங்க. முதல்ல எல்லாரும் வந்து மெஹந்தி போட்டுக்கோங்க. பரவாயில்லைங்க. என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்றீங்க? இப்ப வந்து மெஹந்தி போட போறீங்களா இல்லையா? அட, நீங்க அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க. கயல், நேத்து என்ன நிஷாவோட பார்த்ததுல இருந்து என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. எப்படியாவது உண்மை என்னங்கறத உனக்கு புரிய வச்சாகணும். வாங்க சார். எதுக்கு இப்ப சிரமறீங்க? ஏதாச்சும் டேப்லெட் வாங்கி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, வெரி குட்.
கயல் ஒரு நிமிஷம். நான் நேத்து நிஷாவோட போனதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எங்களுக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஓ, அத நீங்க இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அத அப்பவே மறந்துட்டேனே. நான் அதெல்லாம் நினைக்கிறதே இல்ல சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. நிஷா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வேணும்னா வர சொல்றேன். நேத்து பேச வேண்டிய மிச்சம் மீதி இருந்தா பேசுறீங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். இங்க பாரு கயல், நீ பேசுறதுல இருந்து நீ என்ன தப்பா நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நான் எதுக்காக அங்க போனேன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. சார், நீங்க எதுக்காக போனா எனக்கு என்ன? நான் உங்க ஸ்டூடெண்ட், ட்ரைனிங். நான் தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தாகணும். ஆனா நீங்க எதுக்காக சார் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும்? நீங்க எப்ப வேணாலும் யாரு கூட வேணாலும் போகலாம், என்ன வேணா பேசலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். அது நான் எப்படி சார் கேட்க முடியும்? கயல், அவ ஒரு நல்ல ட்ரைனி, ரொம்ப நல்ல பொண்ணு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், உங்களை பத்தி நினைக்கவே எனக்கு உரிமை இல்லாதப்போ உங்களை பத்தி தப்பா எப்படி சார் நான் நினைக்க முடியும்? நான் என் டியூட்டியை பாக்குறேன் சார்.